ஃபார்மர்ஸ். நாங்கள் இப்போ ஜந்தர் மந்தரில் இருக்கோம், டெல்லி. இவங்களாம் நம்ம 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 தமிழ்நாடு ஃபார்மர்ஸ். தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்காக டெல்லி வரைக்கும் வந்திருக்காங்க. இங்கே வந்து இது 5வது நாள் ஆச்சு. இப்போ நம்ம வந்து அவங்க கிட்ட போய் பேசலாம். அம்மா சொல்லுங்கம்மா, 5 நாள் எப்படி இருந்தது? பனியிலையும் வெயிலையும் கடந்த ஐயா. எங்க நிலப்பலம்லாம் குத்துவைக்கு வாங்கிதான் குடிக்கா எல்லாம் போட்டிருந்தேன் ஐயா. அதுவும் பாலா போச்சு. எங்க குறைய யாருமே ஏத்துக்கல ஐயா. பனியில இருந்து கொசுல உட்கார்ந்துருக்கேன் ஐயா. ஒரு சாதாரண ஊர்ல குணத்தை தோல்மலை போட்டுக்கிட்டு எனக்கு ஆம்புலன்ஸ் வரல, என் முன்னாடிக்கு தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு ஆம்புலன்ஸ் வரலன்னு சொல்லி அதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்குற அரசாங்கம் ஏயா இந்த மண்டை ஓட்டோட இந்த வயசான கிடக்குல தள்ளாடி 4 காலையில நடந்து 2000 கிலோமீட்டர் வந்து உட்கார கூட இடம் இல்லாம இடுப்படைஞ்சு வந்து எலும்பு முதுகெலும்பெல்லாம் வந்து போய் என் பிள்ளைங்க எல்லாம் படிக்கலையா. படிப்பறிவு இல்லாம இப்பதான் படின்னு அரசாங்கம் உதவி பண்ணுது, படிங்க படிங்கன்னு சொல்லி. அப்பெல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு படின்னு சொல்ல வரலையா. முடிஞ்ச அளவுக்கு நாங்க காப்பாத்தலையா. ஏயா ஒருத்தருக்கு கொடுக்கற 10 லட்சம் ரூபாய் கொடுக்கற ஒரு சுமந்துட்டு போல பணத்துக்கு கொடுத்தது பலியானது 400 பேருக்கு கொடுத்துருக்கலாமே. எங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலாமே. தனியார்ல வாங்கியிருக்கோம் ஐயா. எங்க வீடு நலமலம்லாம் அடவுல இருக்கு ஐயா. எங்களுக்கு வேற வழி இல்லையா. ஏதாச்சும் வேலை கிடைச்சா கூட போனா எனக்கு வயசு இல்லையா. என் பிள்ளைக்கு படிப்பு இல்ல. நீங்கதாயா சொல்லணும். ஸ்டூடெண்ட்டுங்க 4 நாளா எங்களை பணியிலையும் அவங்களும் பணியிலையும் பார்க்காம கொசுகடியும் பார்க்காம ஸ்டூடெண்ட்ஸ் கட்சிக்காரவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா அவங்க இல்லைன்னா எல்லாரும் பெட்ல ஹாஸ்டல்ல கிடந்திருப்போம். எங்களை பார்க்க ஆள் இல்ல. இங்க பூரா எங்களுக்காண்டி உலகம் பூரா தெரியறதுக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். எங்களை தெரியப்படுத்துங்க. நாங்க விளம்பரத்துக்காண்டி வரல. நாங்க வீட்டுல படுற கஷ்டம் இப்ப ரோட்ல படுறோம். ரோட்ல பட்டாலும் வீட்டுல செத்தாலும் எங்களுக்கு யாருன்னு தெரியாம போயிரியா. கடனுக்காண்டி கேட்டா புருஷன் முண்டாட்டி சண்டை, மாமியார் மாமனார் சண்டைன்னு சொல்லுவாங்க ஐயா. ஆனா இங்க உயிர் கூட போக்கலான்னு நாங்க நினைச்சோம். அந்த உயிர் போக்குனா கூட இங்க அனுமதி தரல போலீஸ்காரவங்க. ஆனா போலீஸ்காரவங்க நான் அங்க காட்டுறேன், அவங்கள காட்டுறேன், இவங்கள காட்டுறேன்னு சொன்னாங்க. இந்த பன்னீர்செல்வம் ஐயா வந்தாராம் முத நாள் வந்து இங்க எழுநன்னு வந்து கூட பாக்கல. ஆளுங்கட்சிக்காரங்களே இந்த மாதிரி இருந்தா எதிர்கட்சிக்காரவங்க போராடினாலும் வாய மூடு, போலீஸ்காரங்க விட்டு உங்களை வெளிநடத்திடுவேன்னு சொல்றாங்க. எங்களை பத்தி குரல் கொடுத்தாலும் சட்டசபையில குரலை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்வு காணணும். எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது ஸ்டூடெண்ட்ஸுங்க. இது பூரா உலகம் பூரா பாக்கணும் ஐயா. இது நாடகம் கிடையாது, இது உண்மை. டெய்லி நித்தம் அழுகுறோம். ஆனா இன்னைக்கு மன ஒரு 4 பேர் பார்க்கணும். எங்களால பஞ்சம், எங்க பஞ்சம் எல்லாம் தீரணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. எங்க கோரிக்கை நீங்க தான் நிறைவேற்றணும் ஐயா. நன்றி.